ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி டியூஸ்டே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், என்னோட டெய்லி ரொட்டீன் நான் டெய்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு, ஒரு 5:30க்கெலாம். அதனால் கொஞ்சம் லெஜராக என்னால் எல்லா வேலையும் பார்க்க முடிஞ்சது. எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை சாம்பார் பண்ணுறதுக்கு காய்கறி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், கொஞ்சமாக பம்கின் இதெல்லாம் போட்டு டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறேன். சிறு பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நேற்று கருப்பு கவுனி அரிசி அது இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு மசாலா பொடி பண்ணுறேன். அந்த பொடி வச்சு தான் இன்றைக்கி என்னோடய ஃபுல் ரெசிபியும் பண்ண போகிறேன், ஹோல் மெனு. காலையில் எழுந்தோடனே நான் ஒரு 1/2 லிட்டராவது தண்ணி குடிப்பேன். அது எப்போதும் வழக்கம். அது குடித்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய பிளாக் காஃபியை குடிப்பேன். காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு. இந்த காய்கறி வெட்டினாலே பெரிய வேலையான மாதிரி. ஸோ இமீடியட்டாக நீங்கள் உங்கள் வேலையை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். தண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பிளாக் காஃபிக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக பிளாக் காஃபி பண்ணி வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து லெஜராக இன்றைக்கி கொடுக்க முடிஞ்சது. பிகாஸ் நான் சீக்கிரம் எழுந்ததுனால. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:15. மும்பை பாருங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது. மும்பை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பிஸி சிட்டி. நைட் லைஃப் டில் 12 o'clock பிஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க மாட்டாங்க. 10 மணிக்கு தான் எல்லாம் தொடங்குவாங்க. பட் சில வீட்டில் எழுந்துருவாங்க. இன் ஜென்ரல் சொல்கிறேன். பாம்பேல கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிற ஹேபிட் தான். பட் லேட் நைட்டு ஃபுல்லாக பிஸியாக இருப்பாங்க. ஸோ இட்லியில் மாவு உப்பு போட்டு மாவை கொஞ்சம் கலக்கிட்டு வச்சாச்சு. இட்லி தட்டெல்லாம் எடுத்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பட்டன் இட்லி பொண்ணுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டன் இட்லி பண்ணோன்னா அது ஸ்பூனில் தான் ஊற்றணும், இல்லைனா அது சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து ஊற்றணும் நிதானமாக. நான் ஒரு இதில் மட்டும் ஊற்றி காமிக்கிறேன். அது கேமரா ஃபோக்கஸ் இருக்கிறதுனால அது ஒன்று இது மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. அது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம நிதானமாக ஊற்றினோன்னா குட்டி குட்டியாக அது அழகாக பட்டன்னாக வரும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பட்டன் இட்லின்னு வச்சுருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொதல் ஈவன் இந்த பட்டன் இட்லி தட்டிலையும் ஊற்றிடுவாங்க. அது பார்க்க அவ்வளோவா அழகாக இருக்காது. இட்லி மற்றும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சு, அதாவது ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க. இன்றைக்கி லன்ச் பிளான் பார்த்திங்கன்னா ரோட்டி அண்ட் பன்னீர் தான். சப்பாத்தி, பன்னீர் எனக்கு, என் பொண்ணுக்கு, ஹஸ்பண்ட்க்கும். இன்றைக்கி ரைஸ், சாம்பார் அப்படிலாம் எதுவும் பெருசாக பண்ணுறதா இல்லை. நான் எப்போதும் சப்பாத்தியோட கொஞ்சம் வீட் பிராண்ட் ஆட் பண்ணுவேன் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைபருக்காக. என்ன தான் மல்டிக்ரெயின் ஆட்டா வாங்கினாலும் எனக்கு எவ்வளோ ஷுவராக அது மல்டிக்ரெயின்னு தெரியாது. ஸோ என்னோடய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் கொஞ்சம் ஃபைபர் ஆட் பண்ணுவேன். அதை நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா என் சப்பாத்தி இன்னும் சாஃப்ட் ஆகும். இதுக்கு நடுவில் பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய இட்லி ரெடி. இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வெளியில் வச்சோன்னா அது அழகாக எடுக்க வரும். அதுக்கப்புறம் அதை பாக்ஸில் போட்டு அதுக்கு நடுவில் சாம்பாரோட வேலைகள், அதை தாளித்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த பொடி ஸ்பெஷலாக அரைச்சிருந்தேன்னு சொன்னேன். இது ஒன்றும் இல்லை, வெறும் தனியா, காஞ்ச மிளகா இதை நல்லா வறுத்துட்டு ஒரு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி பன்னீர் கிரேவிலையும் ஒரு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பன்னீர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடி கொஞ்சமாக தூவிட்டு அதுக்கப்புறம் அதை தாளித்து கொட்டு இறக்குனா இட்லி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவினா இட்லி சாம்பார் ரெடி. பொண்ணோட பாக்ஸில் இட்லிஸ் வச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த சாம்பாரை ஊற்றி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அது அவள் சாப்பிட்ற இன்னும் ஒரு 1 hourல சாப்பிட்ருவா. அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு ஃபோக் கொடுத்தேன்னா ஜஸ்ட் ப்ரிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுவா. ஸோ இது அவளோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இட்லி சாம்பார், பட்டன் இட்லி சாம்பார், பொங்கல் சாம்பார் இதெல்லாம் ட்ரை பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுக்கணும். பட் இருந்தாலும் இது ஐ வில் என்ஷூர் லீக் ஆகாமல் பேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் டேட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை இன்னும் பாக்ஸில் போட்டு வைக்கல. ஸோ அதனால் காலையில் இன்றைக்கி அவளோட ட்ரை ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் வால்நட்ஸும் 2 டேட்ஸும். பால் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறா. வந்தோடனே தான் குடிப்பேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு போனால். ஸோ பொண்ணுக்கு கோல்டுன்றதுனால பால் கொஞ்சம் மிச்சமாகிட்டே இருந்தது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நிறைய ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பாயசம் பண்ணலான்ட்டு பாயசம் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சேம் பட்டன் இட்லி தான். எவ்ரிடே நார்மல் இட்லி சாப்பிட்றோன்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து 2 பேருக்குமே பட்டன் இட்லிஸ் பண்ணேன். பிகாஸ் அது 2 பிளேட்ஸ் தான் இருக்குன்றதுனால பட்டன் இட்லி பிளேட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் யூஸ்வலாக இட்லி பண்ணேன்னா பொண்ணுக்கு மாத்திரம் பட்டன் இட்லி, எங்கள் 2 பேருக்கும் நார்மல் இட்லி தான் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, தனியா அண்ட் ரெட் சில்லி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு அதை இந்த பன்னீர் கிரேவியில்
லாஸ்ட்டாக கொஞ்சம் தூவி இறக்கணுன்னா இந்தியன் ஸ்டைல் ஃப்ளேவர் இது கிடைக்கும், நார்த் இந்தியன் ஃப்ளேவரை விட. ஸோ அதுதான் பிளான். இன்றைக்கி இந்தியன் ஸ்டைல் பன்னீர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பொடியவே அரைக்க ஆரம்பித்தேன். அது சாம்பாருக்கும் போட்டேன். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது சாம்பார். இதோட இன்னொரு வெர்ஷன் ஆஃப் சாம்பாரும் நான் பண்ணியிருக்கேன். அது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பன்னீர் கிரேவி அண்ட் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வச்சுருந்தேன். இதுதான் எங்களோட லஞ்ச். பன்னீர், சப்பாத்தி, பழைய சாதம், ஊறுகாய் அண்ட் மாஹானி ஊறுகாய். மாஹானி ஊறுகாயோட ரெசிபியும் சேனலில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். இதெல்லாம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.